इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् हरिहरसुदनय्यनय्यप्प स्वामिये शरणमय्यप्पा श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवते व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम नमस्ते सर्वशक्ताय नित्याय परमात्मने पुरुषाय आदिबीजाय परेशाय नमो नमः। तस्मै नमो निर्मलाय ब्रह्मणे अनन्तमूर्तये नमो गिरां विदूराय परमाश्चर्यकर्मणे पूरिकारुण्ययुक्ताय नित्याय परमात्मने क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाधाराय साक्षिणे नमो नमस्ते अखिलबालकाय समस्तलोकाद्भुतकारणाय नैष्कर्म्य भावाय समस्त साक्षिभूताय भूतावलिनायकाय आनंदरूपिणं शांतं घोर संसार तारकं सृष्टिस्थित्यन्तरूपं तं शास्तारं प्रणमाम्यहम्। தர்மசாஸ்தாவானவர் கணங்கள் எல்லாத்திற்கும் பதியாக ஞானிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் உபாத்திய ஆராத்திய ஞான வப்புசாக பொன்னம்பலமேட்டுல அருள் பாலிக்கிறார். கணங்கள் பாபுர கட்டுசப்தஸ்ச வீரபத்ரோதி வீரியவான் கூபநேத்ரோ கூபகர்ணோ கண்டாகர்ணோ மகாபலி इत्यादयश्च भूताः देवक्षातीताश्च तैसः प्राप्य पंपातटं शीघ्रं भूतानां पतिरव्ययः। पापुरन् कटुशब्दन् वीरभद्रन् கூபநேத்திரன் கூபகர்ணன் கண்டாகர்ணன் மகாபலி முதலான பூதகணங்கள்லாம் ஆராதனை பண்றது சாஸ்தார். அதே மாதிரி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரும் ஆராதிக்கிறார். அவதாரம் பண்ணி இருக்கிறது சாட்சாத் பரபிரம்ம தத்துவம் தான். தாரக பிரம்மமே வந்திருக்குங்கிறது அவ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலையும் கணங்களை பரமேஸ்வரனே அனுப்பி வச்சார். ஞானிகளுக்கு சர்வஜத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஞான திருஷ்டியால எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு சாஸ்தாவ தர்மசாஸ்தாவ அவெல்லாம் ஆராதிக்கிறார். அடுத்ததாக மகிஷி மர்தனம் என்கின்ற முக்கியமான கட்டம். இந்த பகவானோட அவதாரம் பூலோகத்துல நடந்துட்டு இருந்த காலத்திலேயே நம்ம மகிஷமுக்கியானவள் சுந்தர மகிஷத்தோட பூலோகத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காளோம் தான். அவளை தேடி ராட்சசாலாம் இங்கேயும் எங்கேயும் அலையறான். ஏன்னா தேவேந்திரன் திருப்பி தேவலோகத்தை பிடிச்சிட்டான். அதனால இவாளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுத்து. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கா. மகிஷமுக்கி தான் அவளுக்கு தலைவி. ஏற்கனவே மகிஷாசுரன் இறந்தாச்சு. எப்படியாவது மகிஷமுக்கிய திருப்பி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நம்ம ராஜ்யம் திருப்பி நம்ம கைக்கு வந்துடுங்கிற எண்ணத்துல தேடிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்துல சுந்தர மகிஷத்துக்கு மகிஷமுக்கியோட சேர்ந்து துந்துபி என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த துந்துபி மாதிரி நாதம் எழுப்புறதுனால துந்துபின்னு பெயரோட அதுவும் மகிஷ வடிவமாகவே எருமமாடாக இருந்துட்டு இருக்கா. அப்போ இந்த துந்துபி யாருன்னா வாலியோட
யுத்தம் பண்ற பருவம் வருதே, அதுல இவனை பத்தி சொல்லப்படுற. தற்காலே மகிஷி கர்ப்பாத் சம்பூதா பலிதாரகா மகிஷோ துந்துபிர்நாம துஷ்டாத்மாஹி அசுரோத்தமஹா. அந்த துந்துபியானவன் தேவர்களுக்கு எதிரியாக இருந்தா மற்ற ராட்சசர்களையும் கூட கூட்டிண்டு நல்ல மலை மாதிரி பெருசா இருப்பானாம். ஏன்னா ஈஸ்வரிய சக்தியோட சேர்ந்து நான் பிறந்திருக்கான். அதனால மகிஷாசுரனுடைய மருமகனாச்சே, அப்படி ஒரு பயங்கரமா அங்கேருந்து தேவர்களை போய் துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். இந்திரனுடைய புத்திரன் வாலி. அந்த வாலி தேவர்கள்ட்ட சொல்றான், இங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் இந்த துந்துபியை அப்படின்னு சொல்லி வாலி போய் துந்துபியோட சண்டை போடுறான். ஒரு வருஷம் சண்டை நடக்கிறது. கடைசியில வாலி துந்துபிய சம்ஹாரம் பண்ணிடுறான், வதம் பண்ணிடுறான். அவனை கொன்னு அவன் உடம்ப 2 கையாலையும் மேல தூக்கி சுத்துன்னு சுத்தி தூக்கி எறியறான். தூக்கி எரிஞ்ச உடனே அது மதங்க முனிவரனுடைய மதங்காசிரமம்ன்ற மலையில போய் விழுந்துட்டு. முனிவர் பார்த்தார், என்னடா இவ்வளவு பெரிய ஒரு அசுரனோட உடம்பு நம்மளோட இடத்துல வந்து விழுறதே, நம்ம தபசுக்கு இடைஞ்சலா இருக்கேன்னு கோபம் வந்து சாபம் கொடுக்கிறார். இந்த மதங்க மலையை ஏறினான்னா இதை எரிஞ்சவன் யாரா இருந்தாலும் அவன் இறந்து போவான்னு சாபம் கொடுத்துடுறான். துந்துபி இறந்ததும் அவனோட மந்திரி ஒருத்தன் இருக்கான், மாயாவி. அவன் மயன் என்கின்ற ராட்சசனோட புத்திரன். அதனால மாயாவன்னு பேர் அவன். மயா மாயாவகா. அவனுக்கும் வாலிக்கும் திருப்பிய சண்டை வருது. ஏன்னா தன்னுடைய ராஜாவை அழிஞ்சிட்டாங்கிற கோபத்துல மாயாவி வாலியோட 2.5 வருஷம் போர் நடத்துறான். 28 மாசம். 2 பேரும் இங்கேயும் ஓடி இடி சண்டை போடுறா. சுக்ரீவனும் நின்று பார்த்துட்டு இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல 2 பேரும் ஒரு குகைக்குள்ள போயிட்டா. போன உடனே சுக்ரீவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். உள்ளே இருந்து சத்தம் வருது. வருஷ கணக்கில் நடக்கிறது சண்டை. ஒரு சந்தர்ப்பத்துல வாலி மாயாவிய கொன்னுட்டான். ஆனா மாயாவி போட்ட சத்தம் சாகும் பொழுது வாலி சாகர மாதிரி குரலை மாத்தி மாயாவியாச்சே சத்தம் போட்டான். ஆஹா, வாலி செத்து போட்டான், மாயாவி வாலிய கொன்னுட்டான்ட்டு பயந்து போய் சுக்ரீவன் என்ன பண்றான், பெரிய ஒரு கல்லை வச்சு குகையை மூடிடுறான். மூடிட்டு போயிட்டான். வாலி ரொம்ப வெளியில வர்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வழியா பேத்தின் வெளியில வந்த உடனே சுக்ரீவன் தான் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மேல கோபப்பட்டு சுக்ரீவனுக்கு இவனுக்கும் அதுக்கப்புறம் தான் பகை உண்டாகி அதுக்கப்புறம் ராமபிரான் வாலிவதம் பண்றான். இது இப்படி ஒரு பக்கம் நடந்தது. இதெல்லாம் இந்த மணிகண்டனுடைய அவதாரத்து சமயத்துல அந்த ஒரு 12 வருஷம் இருந்தாரோன்னு அந்த சமயத்துல இதெல்லாம் நடக்கிறது. திருப்பியும் அசுரர்களுக்கு வேற கதி இல்ல. வாலியால துந்துபியும் போயாச்சு, அவனுடைய மந்திரியும் போயிட்டான். உடனே திருப்பியும் மகிழ்ச்சிக்கிட்டே வரா. உன் புத்திரம் போயிட்டான். இந்த தேவர்கள் என்னுடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த சுந்தர மகிஷம்னு உன்னுடைய வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அதுவே அந்த தேவர்கள் பண்ண சதிதான். அது தெரியாம நீ அவர் கூட சுத்தின்னு இருக்க. அவர்களே அவனே உன் கணவரே இந்த தேவதைகள்லாம் சேர்ந்து மும்மூர்த்திகளினுடைய சக்தினால ஏற்படுத்தி உன்னை திசை திருப்புறதுக்காக பண்ணதுதாங்கிற உண்மைய நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றா. உடனே
என்னடா அது, நம்ம பாட்டு பைத்தியம் மாதிரி இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு அவளே யோசிக்கிறா. அவள்லாம் இன்னும் சொல்றா, ராட்சசர்கள், கரம்பிக்கே, நீங்க பூலோகம் வந்துட்டதுனால நாங்கெல்லாம் நிராதரவா இருக்கோம். இந்திராதி தேவர்கள் எல்லாத்தையும் ஆள்றா. அவளோட சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சோம். அதுல கூட வேலையை மட்டும் வாங்கிட்டு ஒரு சொட்டு அமிர்தம் கூட இல்லாம ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டார் மகாவிஷ்ணு எங்களை. அதனால ராட்சசர்களாகிய நம்ம எல்லாரும் நிர்கதியா இருந்துட்டு இருக்கோம். பாதாளத்துல இப்படி புலம்பின்னு இருக்கோம். தேவர்கள்லாம் ஆனந்தமா இருக்கா. இப்படி இருக்கிறதுக்குதான் நீ ராணியா இருக்கியா அப்படி இப்படின்னு ஒரே சத்தம் போடுற அவள்லாம். அப்பதான் மகிஷமுக்கிக்கு எல்லா விஷயமும் புரியறது. ஓஹோ, இந்த சுந்தர மகிஷன் இந்த வேலைக்காகதான் வந்துதான் புரிஞ்சு எல்லாத்தையும் உதறினான். திருப்பி படைகள் எல்லாம் ஒண்ணு திரட்டினான். வா போகலாம், இந்திரனை வந்து ஜெயிப்போன்னு கிளம்பிட்டான். இந்த சுந்தர மகிழமும் அதனுடைய வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய மூலசக்தியான மும்மூர்த்திகள்கிட்டயே போய் சரணடைஞ்சிடுது. உடனே இந்த மகிஷமுகி இந்திரலோகத்தை அடைஞ்சு, இந்திரா, இப்படி வஞ்சனை பண்ணி உன் இந்திரலோகாதி அக்னி லோகம் வருணலோகம் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்ட, இனிமே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னை பார்த்து பயந்து ஓடின ஆட்கள் தானே நீ. இப்போ போன தடவையோட இன்னும் அதிகமான கோபத்தோடும் பலத்தோடும் நான் வந்திருக்கேன். வா, இப்பவா என்கிட்ட சண்டைக்குன்னு சத்தம் போடுறான். உடனே இப்போ இந்திரன் முதலான தேவர்கள் பிரகஸ்பதி பக்கத்துல இல்ல, வந்துட்டா திருப்பி சண்டைக்கு. அம்பு விடுறா, இவளும் விடுறா, அவனும் வஜ்ராயத்தை விடுறான், எல்லாம் விடுறான். ஆனா மகிஷமுக்கிய ஒன்றும் பண்ண முடியல. அடிச்சு துவம்சம் பண்றா எல்லாரையும். அடிச்சு துண்ட காணும் துணியை காணும்னு அத்தனை முனிவர்கள் தேவர்கள் எல்லாமும் பிடிக்க ஓடியே பிடித்தான். அங்கேருந்து மறைஞ்சு விட்டா. இவ திருப்பி பிடிச்சிட்டா இந்திரலோகத்தை. அப்போ தேவர்கள்லாம் போய் ஒழிஞ்சுட்டு திரிமூர்த்திகளை தியானம் பண்றா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, சாஸ்தாவனுடைய உற்பத்தி ஆயிருக்கு, அவர் தான் நம்மளெல்லாம் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு மனசுல சாஸ்தாவை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இது சமயத்துலதான் இந்த 12 வருஷம் முடிஞ்சு மணிகண்டனானவர் வனத்துக்கு வந்திருக்கார். கரெக்டா அந்த அவதார நோக்கம், ஈஸ்வர சங்கல்பம், அது எல்லாத்தையும் ஒன்னாக்கி கொண்டு வருது. எப்பவுமே அப்படிதான், எல்லாம் ஒன்னா. கஷ்டம் ஏற்படும் போது எல்லாம் ஒன்னா வரும். திபு 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 தனிப்பட்ட ஆளுக்கு சொல்ல, நம்ம உலகத்துக்கே வரும் பொழுது, ஒரு கோவிட் வரும் பொழுதுதான் பல விஷயங்கள் சேர்ந்து வருது. அது மாதிரி சில சமயம் எல்லா நன்மைகளும் ஒன்றாகி வருது. நம்ம தேசத்தை எடுத்துட்டாலே சில நூற்றாண்டுகள் எப்படி ஒண்ணு மாத்தி துன்பம் தான். இப்போ கொஞ்சம் சில 50-70 வருஷமாக அபிவிருத்தி ஆகிறது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய அனுகிரகத்துல எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் ஆகிறது. அதுவும் இங்கே ஈஸ்வர அவதாரம் நடக்கும் பொழுது இங்க இவர் வளர்ந்து வரவும் அங்க அது நடக்கும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நியதி, பவிதவியம். அதனால சரியாக பொன்னம்பலமேட்டுல வந்து மணிகண்டனானவர் உட்கார்ந்து இருக்கிற சந்தர்ப்பத்துல தேவர்களும் சரியாக மகிஷமுகியினுடைய தோல்வி அடைஞ்சு அங்கேருந்து ஓடி வரா. பம்பா நதி தீரத்தை தேவர்களும் வந்து அடையறா. வந்து அவளும் இந்த முனிவர்களோடும் கணங்களோடும் சேர்ந்து ஆராதிச்சு ஸ்தோத்திரம் பண்றா. ஓம் நமஸ்தே பகவதே நமோ நாராயணாயதே. ஓம் நமஸ்தே பகவதே சர்வஜ்ஞாய நமோ நமஹ. கோர சம்சாரார்ணவஸ்ய தாரகாய நமோ நமஹ. தாரக பிரம்மரூபாய பூதநாதாய தே நமோ நமஹ. பகவானே, நாராயண ஸ்வரூபமே,
சர்வத்தையும் அறிந்தவன் நீ, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த கோரமான சம்சாரம் இருக்கே, எங்களுக்கெல்லாம் துன்பத்தை கொடுக்கக்கூடியது, இத தாண்டுவதற்காகவே சர்வஜனாக, தர்ம சாஸ்தாவாக, ஞான குருவாக, தத்துவமசி என்ற மகா வாக்கிய ஸ்வரூபமாக அவதாரம் பண்ணியிருக்கிற நீ, எங்களை தாண்ட வைக்கிறதுக்காக வந்திருக்கிறவன் நீ. தாரக பிரம்ம ரூபாய, கடக்க வைக்கிறவன் பரபிரம்மம். உலகம் ஞானஸ்வரூபம் தான் தாரக பிரம்மம். சுரூப பிரம்மம் தாரக பிரம்மம் எல்லாரையும் தாண்டி கொண்டு போய் சேர்க்கிறது. தர்மத்திலிருந்து ஆரம்பிச்சு ஞானம் வரைக்கும் கொண்டு போறது. கர்மாவும் பகவான், ஞானமும் பகவான். மகாவிஷ்ணு கர்ம ரூபம். யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சாட்சாத் யஜ்ஞம், இந்த உலகம்ன்ற யஜ்ஞம் நடக்கிறதே அந்த யஜ்ஞ ரூபமாக இருக்கிறது பகவான் மகாவிஷ்ணு. அதனாலதான் பீதாம்பரம் தரிச்சின்னு இருக்காரு. அதனால யஜ்ஞ ரூபமான மகாவிஷ்ணு கர்ம ரூபம், ஞானஸ்வரூபம் சுத்த ஸ்பட்டிக சங்காசம் பரமேஸ்வரன். ரெண்டும் சேர்ந்தா தர்மசாஸ்திரம். கர்ம யோகம் பிரம்ம வித்யை. கர்ம யோகம்ன்றது மகாவிஷ்ணு, பிரம்ம வித்யன்றது பரமேஸ்வரன். ரெண்டும் சேரும் பொழுது தாரக பிரம்ம ரூபம் வரும். அதனாலதான் தர்மசாஸ்தாவாவும் இருக்கார், ஞானஸ்வரூபமா இருக்கார். அப்பேற்பட்ட இந்த சாஸ்தாவானவர் உனக்கு நமஸ்காரம். தாரக பிரம்மரூபாய பூதநாதாய தே நம. அப்புறம் சொல்றா, போத ரூபாய பூதாய புண்ணிய பூர்ணாய தே நம. வர்ணத்ரயுதாயாபி ஓம்காராய நமோ நம. போத ரூபம் நான் ஏற்கனவே சொன்னனே, ஞானஸ்வரூபம். போதம்னா ஞானம். ஞானஸ்வரூபம் அறிவை ஏற்படுத்துகிறவர், ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய அறிவு. பிரம்ம ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியவன், பூதன் வியாபித்திருக்கக்கூடியவன், பூர்ணமானவன், புண்ணியஸ்வரூபன். வர்ணத்ரய யுதாய, 3 வர்ணங்களும் இருக்கு அவர்கிட்ட. ஓங்காராய நமோ நம. ஏன்னா 3 அகார உகார மகாரம் சேர்ந்து ஓங்காரமாக இருக்கா. அதுதான் 3 வர்ணம். பகாராய நமஸ்துப்யம் ரேபாந்தய நமோ நமஹ. யகாராய நமஸ்துப்யம் கோகாராய நமோ நமஹ. பகாராய தகாராய ரேபாந்தாய நமோ நமஹ. நகாராய நமஸ்துப்யம் மகாராய நமோ நமஹ. இங்க ஓம் ப ர ய பராய கோப கோபர நம. பராய கோபாய, அதுதான் பராய கோபன் ஒரு பேர் இல்லையா சாஸ்தா. அத பிரிச்சு சொல்றது. ஓம் ஓங்காராய பகாராய ரேபாந்த, அதான் பரா ரேபாந்தாய. யகார பராய கோகாராய, கோ பகாராய திருப்பி. அப்புறம் தகாராய கோபத கோபதர. பராய கோப்திரே அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் பராய கோப்திரே நமஹ. அத இப்படி பிரிச்சு சொல்ற. நகாராய, அப்படி தேவர்கள்லாம் அப்படி பிரார்த்தனை பண்ற, அக்ஷர அக்ஷரமாக தனது ஒரு அக்ஷரமும் அந்த மணிகண்டன், அதனுடைய சமூகமும் மணிகண்டன். ஸ்ரீ சங்கரபுத்திராய ஸ்ரீசங்கரபுத்திராய சர்வதாதே நமோ நம. ஸ்ரீஷன், ஸ்ரீனா மகாலட்சுமி, ஸ்ரீ ஈஷா ஸ்ரீயப்பதினு சொல்றமே, லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவ ஸ்ரீஷன்னு சொல்றார். ஸ்ரீஷ
சங்கர புத்திராய, ஹரிஹர புத்திரன்றத ஸ்ரீஷ சங்கர புத்திராய சர்வதாத்ரே நமோ நம. சர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஹரபோ சங்கடம் தேவ சகலம் சகலேஸ்வரா, எல்லா சங்கடத்தையும் நீதான் தீர்க்கணும், எங்களுடைய சங்கடங்களை நீ தீர்க்கணும். தேவேஷ விஸ்வகர்த்தாத்வம் பரிபாகி ஜகத்பதே விஸ்வபர்த்தா ஜெய சதா விஸ்வஹர்த்தா ஜெய பிரபோ. தேவர்களுக்கெல்லாம் ஈசன் நீ, தேவதைகளுக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவன், உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறவன், உலகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கின்றவன், விஸ்வகர்த்தா பரிபாகி ஜெகத்பதே, உலகத்திற்கெல்லாம் பதியான நீ எங்களை காப்பாத்தணும். விஸ்வபர்த்தா ஜெய சதா விஸ்வஹர்த்தா, உலகத்தை தாங்கிறவனும் நீ, உலகத்தை அழிக்கிறவனும். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணுமே சாஸ்தாவால்தான் நடக்கிற. திரிமூர்த்திகளின் சங்கமமாக இருக்கிற பரம்பிரம்மமாச்சு. சர்வேஷாம் ஜீவலோகானாம் ஏக ஜீவ ஸ்வரூபகா, எல்லா ஜீவன்கள் நானா ஜீவன்கள் இருக்கே, அது எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரே ஜீவஸ்வரூப். கஷேத்திரஜம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு, எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்திரஜனாக இருந்து கொண்டு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இயக்குகின்றவன் நீதான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான்றார் கீதேன். அப்படி ஏகஜீவஸ்வரூபம். தேவதேவ ஜெயத்வம் சம் துவம் போ சர்வதா சர்வநாயகா, தேவர்களாகிய நாங்கள் எப்போ உனக்கு நமஸ்கரிச்சுட்டே இருப்போம். எங்களுக்கெல்லாம் தேவன் நீ, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். உங்களோட ஜெயத்துலதான் தேவர்களாகிய நாங்கள் இயங்க முடியும். தர்மசாஸ்திர ஜெய பவான் ஜென்ம துக்க விநாசன, ஜென்ம துக்கங்கள் எல்லாத்தையும் நீக்கிற நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும். எப்போ உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். எங்களை உன்னோட சரணத்தை நாங்க சரணடைகிறோம். எங்களுக்கு எப்போ இந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியினுடைய துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், அந்த விடுதலையை கொஞ்சம் பெற்று தரணும். உனக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்றோமோ நாங்க பண்றோம்னு தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. உடனே தர்மசாஸ்தா மனசுல ஆஹா தேவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சங்கல்பிக்கிறார். பம்பா தீரத்துல தன்னுடைய தேஜோமயமான சுரூபத்தை அவளுக்கு காண்பிக்கிறார். உங்களோட ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, ஏன்னா தாத்பரியத்தை அப்படியே சொல்றேன். அதனால இது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த திவ்ய ஸ்தோத்திரம் இது. இதை நீங்க பண்ணதுனால உங்களுக்கு நான் நிச்சயமா அருள் பண்றேன். இதுதான் எனக்கு தேவைன்னு நீங்க கேட்கணும்னே இல்லை. தெய்வமாகி என்ன ஆராதனை பண்ணா நானாகவே உங்களுடைய இஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அது என்னுடைய சுபாவம். அதனால உன்னுடைய கஷ்டம் என்னங்கிறது நீ எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். அந்த மகிழ்ச்சியினுடைய கர்மா பரிபக்குவத்தை அடைஞ்ச உடனே அவளை அழிச்சு அவளை மோட்சம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய லோகங்களை நான் எடுத்து கொடுக்குறேன். அதனால உங்களுக்கு துணை நான் இருக்கேன். தேவர்களுடைய தேவனாகிய நான் உங்களுக்கு துணையாக என்றும் நிற்பேன்னு அவளுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை பண்றார் மணிகண்டன். அதனால மற்றவாளுக்கும் சொல்றார் அவர் உலகத்தை பார்த்து, இவா பண்ண இந்த ஸ்தோத்திரம், தேவர்கள் செஞ்சிருக்கிற இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம். பராயகுப்தன்னு என்னுடைய நாமத்தை பிரதானமா வச்சு பண்ணது. இதை யார் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணாலும் அவளுக்கு நான் ஆவிர்வவிப்பேன். அவளுக்கு என்னுடைய சந்நிதி கிடைக்கும், அருள் கிடைக்கும், துக்கம் நீங்கும். இது உலகத்துல துன்பம் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இருக்கும். இத சனிக்கிழமையில பண்றது விசேஷம். மகர சங்கராந்தியின் பொழுது இதை சொன்னா
அத்தியுதமான அருள்லாம் கிடைக்கும் இதுக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பத்திய ஒரு உயர்வையும் எடுத்து சொல்றார் மணிகண்டன். அதுக்கப்புறம் தேவர்களுக்கு உதவும் பொருட்டு பூதகணங்கள் எல்லாத்தையும் கூட்டுண்டு பரமேஸ்வரன் அதுக்காக தான் பூதகணங்களை அனுப்பி வச்சிருக்காருன்றது அவருக்கு இப்ப புரியுறது. பரபிரம்மமாக இருக்கிறதுனால தெரியும். இருந்தாலும் தேவர்கள்லாம் இங்க முறையிட்டதும் நீங்களும் இங்க கூட வாங்கோ, பூதகணங்களும் வாங்கோ, நம்ம போய் இந்த மகிஷமுகிக்கு மோட்சம் கொடுப்போம்ட்டு கிளம்புறார். பூதகணங்கள்லாம் கூட வருது. மகிஷமுகி பார்த்துட்டு இது யாரா ஒரு குட்டி பையன் எங்கேயிருந்து வந்திருக்கான், 12 வயசு பையன், யாரா நீ எங்க வந்த அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வரா. பெரிய ராட்சசி, மகாகோரம், பெரிய இந்திரனுடைய சபையில உட்கார்ந்துட்டு இருக்கா. கையில பெரிய கதைய தூக்கிண்டு, கண்ணங்கரேன்னு தலையில 2 பெரிய கொம்பு, உடம்பு முழுக்க ஆபரணங்கள் போட்டு இருக்கா. கரு 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 கருன்னு மலை மாதிரி ஒரு உடம்பு, கையில கதை, பல்லு நல்ல நீட்டமான 2 பல்லுகள். அந்த மகிழத்தினுடைய மூஞ்சியில இந்த பக்கம் பெருசா 2 பல்லு நீட்டின்னு இருக்கு. கதைய ஓங்கிட்டு அங்கேருந்து வரா. பின்னாடி மத்த ராட்சசிகள் எல்லாமும் சேர்ந்து வரா. மணிகண்டனை பார்த்த உடனே அந்த மணிகண்டனுடைய தேஜஸ் ஒரு நிமிஷம் எல்லாரையும் கதி கலங்க வச்சுதான். அந்த மகிஷமுகியும் மற்ற ராட்சசிகள் எல்லாருமே இவருடைய தேஜஸ்ல கொஞ்சம் குலுக்கி போயிட்டா. இருந்தாலும் தங்களை நிலப்படுத்திட்டு அஸ்திர யுத்தத்தை ஆரம்பிச்சு ரொம்ப நாளைக்கு அந்த யுத்தம் நடந்துட்டே இருக்கு. வருஷங்கள் போகிறது, மல்யுத்தம் நடக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்துல மல்யுத்தம் நடக்கும் பொழுது துவந்த யுத்தத்துல மணிகண்டனானவர் மகிஷிய கொம்ப பிடிச்சுடுறார். பிடிச்சு அப்படியே தலைக்கு மேல தூக்குறார். தூக்கி சுத்தி அப்படி தூக்கி எரியறார். எரிஞ்ச உடனே இந்திரலோகத்திலேருந்து அதே கேரள தேசத்துல அலசான்ற நதி கரையில பொத்துன்னு மலை மாதிரி விழுந்தார். அவ விழுந்த வேகத்துல பூமி அதிர்ந்தது. 14 லோகங்கள்லயும் அந்த அதிர்வு கேட்டுதான். அப்படி ஒரு ராட்சசிய இவர் ஒத்தரா கையால புட்டிச்சு தூக்கி அட்டிச்சார். நில குலைஞ்சு போய் பூமியில போய் விழுந்துட்டார். உடனே திருப்பி அங்கேருந்து குதிச்சு அவரும் வரார். நேர அந்த மகிஷி காலால மிதிச்சு தாண்டவம் ஆடுறார். மற்ற ராட்சசர்கள், அசுர கணங்கள் எல்லாம் பயந்து அங்கிருந்து ஓடிட்டு இந்த மணிகண்டனுடைய உக்கிர தாண்டவத்தை பார்த்து ஓட ஓட பின்னாடியே பூதகணங்கள்லாம் போய் அந்த அசுரர்கள்லாம் பிடிச்சு ஒண்ணு கொல்லுது. இதுக்கு நடுவுல பூதநாதனானவர் உக்கிரமான ஒரு கோபத்தோடு, ரூபத்தோடு, மகா கோபத்தோடு சம்ஹார தாண்டவம் இந்த மகிஷமுகிக்கு மேல கண்ணங்கரேன்னு கீழே அவ விழுந்து கடக்கா ஒரு ஸ்திரீயாக சக்கச்சவேன்னு அதுக்கு மேல இந்த மணிகண்டன் மகா தாண்டவத்தை ஆடுறா. அந்த பூமி அதை தாங்க முடியல. ஆதிசேஷனே நில குலைஞ்சு போறாராம். அதுக்கப்புறம் நாரதர் அங்கேருந்து வீணை மீட்டி தும்புரு எல்லாரும் இந்த சாமகானம் பாடி சாந்தப்படுத்துறா பகவான். இது என்ன தாத்பரியமாக இதை பார்க்கும் பொழுது இந்த நடனம், நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், புருஷ சக்தி அதுதான் சாஸ்தா. விராட் புருஷனுடைய ஊர்துவரேதசாக இடாபிங்கலான்ற அந்த 2 நாடி சமூகத்தோடு மகாவிஷ்ணு பரமேஸ்வரனாக அது சேர்ற இடத்துல சாஸ்தாவானவர் மணியாக தேஜோ ரூபமாக பிரகாசிக்கிறார்னு சொன்னோம். ஊர்துவமாக அந்த குண்டலினி சக்கரமாக மேல எழுந்து போகும் பொழுது அது ரஜஸ் சத்துவ தன்மையோடு எழுதுகிறது. தாமசத்தன்மை
நம்மளை கீழே இழுக்கக்கூடிய தன்மையை கீழே மூலாதாரத்திலேயே நசிக்கிண்டுதான் இந்த ஊர்துரேதஸ் மேல எழும்புறது. அந்த தமஸ்வரூபந்தான் கருப்பாக, இருட்டாக, அவித்தியாக, சோம்பேறியான ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதமாக இங்க தாத்பரியம். அப்படி ஸ்திரீ தன்மை, ஸ்திரீ சாம்சாரிக தன்மை இருக்க, அது புருஷ ஸ்திரீ தன்மை இருக்க, அத விடுத்து விட்டு அதோகதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை கீழே தள்ளிட்டு மேல் எழும்பி நர்த்தனம் ஆடுறது இந்த சக்தி. அதுதான் குண்டலினி சக்தி. அது விராட் புருஷனுடைய தன்மையும் அப்படி இருக்கிறதுனால அந்த ஊர்துவ ஸ்வரூபம் புருஷ சக்தி மணிகண்டன். அதனாலதான் அந்த புருஷாதான் போய் பார்க்கணும், அந்த கன்னிகைகள் போய் பார்க்க கூடாதுன்னா இருக்கு. ஏன்னா அந்த சக்தியினுடைய உருவகம் எப்படி காமாக்கியா முதலான இடங்கள்ல ஸ்ரீ சக்தி, பரமேஸ்வரனுடைய ஸ்ரீ சக்தியினுடைய ஒரு விஷயம் இருக்கோ, அது மாதிரி இங்க புருஷ சக்தியினுடைய ஒரு உபாசனை. இந்த கார்னர்ல நார்த் ஈஸ்டர்ன் கார்னர்ல ஸ்ரீ சக்தி, சவுத் வெஸ்டர்ன் கார்னர் தேசத்துல புருஷ சக்தியினுடைய உபாசனையாக சாஸ்தாவனுடைய இந்த தாண்டவம். புத்திரஸ்ய நடனம் திருஷ்டுவா தோஷிதௌ ஹரிசங்கரௌ பூதவதுஸ்ததா தேவௌ அவருஷு புஷ்ப சஞ்சயம். இந்த நடனம் இருக்கே, இந்த நடனம் பரம தாத்பரியமான ஒரு நடனம். ஆனந்த நடனமாடும் எம்பெருமான் இதை பார்த்து சந்தோஷப்படுறார். கண்ணனாக ஆனந்த நடனமாடிய மகாவிஷ்ணுவும் இதை பார்த்து சந்தோஷப்படுறார். ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடுறோம். இங்க தங்களுடைய குழந்தை நாட்டியம் ஆடுறது தாண்டவம். இது தாண்டவம். புத்திரஸ்ய நடனம் திருஷ்டுவா, புத்திரனுடைய நடனத்தை பார்த்து தோஷிதௌ ஹரிசங்கரவ், மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார். பபூதவது து ததா தேவவ் அவருஷு புஷ்ப சஞ்சயம், தேவர்கள்லாம் புஷ்பவாசம் புஷ்ப வருஷம் பண்ணாலாம். அதனால இப்பேற்பட்ட ஒரு நடனம் இங்க நடந்து முடிகிறது. மகிஷமுகி அவளுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய, அவ அப்படியே கீழே சரிய, இங்க ஆனந்தமாக மணிகண்டன் ஒரு சுரூப தன்மையில நிலைச்சு நிற்கிறார். பகவானோட திருவடி தீட்சை கிடைச்சதுனால மகிஷமுகிக்கும் தத்துவபோதனை உண்டாகி தான் யாரு எப்படி உற்பத்தி ஆனோம் என்பதாக விஷயங்கள்லாம் ஞானம் வருது அவளுக்கு. ஒரு அற்புதமான ஒரு ஸ்துதி ஒண்ணுத்த பண்றா. பரம தாத்பரியத்தை சொல்லக்கூடிய அந்த ஸ்துதி அதை அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.